பிரியமானவர்களே, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இயேசு இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதோடு இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் முடிவு பெறுகின்றன. ஆதலால் அவர் இவ்வாறு சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலே 2 நாளுக்கு பின் பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். ஆதலால் இந்த சம்பவங்கள் அனைத்தும் புதன்கிழமையிலே நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்று இயேசு கிறிஸ்துவானவர் முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடக்கவிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் அதற்கு ஜஸ்ட் முன்பாக அந்த சீன் எப்படி நடக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிவிடுவார். இதை நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் தனது மரணத்தை தானே நடத்துவது போல அது அமையும். அதாவது இன்னைக்கு உள்ள ஒரு டைரக்ஷன்ல சொல்லணும்னா, he directs his death scene என்று அர்த்தம். இதை இந்த அதிகாரம் முழுவதிலும் அப்பொழுது 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 அந்த வேளையில் என்று சொல்ல சத்தங்களை வாசிக்கும் போதெல்லாம் அடுத்தடுத்த சீனுக்கு அவர்தான் அனுமதி கொடுக்கிறார். ஆதலால் அந்த சீன்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதப்பாரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியருடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்துக் கொள்ளும்படி ஆலோசனை பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் பஸ்காவின் நாளிலே செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள். ஏனெனில் கிறிஸ்து பஸ்காவின் நாளிலே இது செய்யப்படும், மரிப்பேன் என்பதை அவர் சொல்லுவதனாலே பிசாசு இவர்களுடைய வாயினாலே அதை செய்ய விடாதபடிக்கு அவர்களை முடிவெடுக்க வைக்கிறான். கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் இடையாக ஒரு ஆன்மீக போர் நடப்பதை நீங்கள் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவின் மரணம் நிகழ விடாதபடிக்கு இந்த சீன்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிசாசானவன் பயன்படுத்துவான். அவர் எருசலேமிலிருந்து பெத்தானியா கிராமத்துக்கு வந்து விடுகிறார். அங்கே குஷ்ரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே அவர் பந்தி இருக்கையில் விலையேறப்பட்ட ஒரு கிளாஸ் பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஒரு ஸ்திரீ அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவள் சிரசில் ஊற்றி பின்பு பாதத்தில் ஊற்றி இருக்கலாம். மக்கள் அதை கண்டு விசனம் அடைந்து துக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். வீண் செலவு என்று சொன்னார்கள், உயர்ந்த விலைக்கு விற்கலாம் என்று சொன்னார்கள், அநேக தரித்திரர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இதை நாம் கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த பரிமள தைலம் எவ்வளவு மதிப்பு மிக்கதா இருந்திருக்கிறது. அந்த மதிப்புமிக்க பொருளை தன்னிடத்தில் வைத்திருந்த ஸ்திரீ அதை தேவனுக்கென்று அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். இங்கே கூடவே இருந்த சீசர்கள் பிசாசுத்தனமாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெண் ஒருத்தி கிறிஸ்துவின் அவருடைய மரணத்திலே பங்கெடுக்கும் விதமாக மகிமையான காரியங்களை செய்கிறாள். வேதம் எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஆன்மீக காரியங்களை மறைத்து எழுதி கொண்டே இருக்கும். மரண வேளையிலும் கூட கிறிஸ்து பெண்களை கனப்படுத்துவதை பார்க்கிறோம். அவளை விட்டு விடுங்கள், தொந்தரவு செய்யாதீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லி உலகம் பார்க்கும் விதமாக அவளை பார்க்காமல் அவள் மனதிலே இருக்கக்கூடிய ஆழமான அன்பை இயேசு கிறிஸ்துவானவர் எவாலுவேட் பண்ணுவதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட கிறிஸ்துவானவர் தனது மனநிலைமையிலே மறித்து விட்டார் என்றே சொல்லலாம். அவர் சொல்லுவது, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு இது எத்தனமாய் இருக்கிறது என்று. இவைகளெல்லாம் நாம் ஏன் இப்படி தியானிக்க வேண்டும் என்றால், அவர் அனுமதி கொடுக்காமல் அவரை ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. அவரே நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். அவரை ஒருவனும் கொல்ல முடியாது. ஜீசஸ் கம்ப்ளீட்லி prepared his mind for death. 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது 12 ஒருவனான யூதாஸ் காரியோத் பெண்கள் ஆண்கள் எல்லோரும் கூடியிருந்த மிகப்பெரிய சபையிலே அவன் இது வீண் செலவு என்று சொன்னதை கிறிஸ்து பாசிட்டிவாக சொன்னதினாலே அவனுக்கு அவமானமாய் போயிற்று. ஒரு பெண்ணை உயர்த்தி தன்னை அவமானப்படுத்தி விட்டார் என்று நினைத்து அவன் பிரதான ஆசாரிடத்திலே கொண்டு போய் அவரை காட்டி கொடுப்பதற்காக முடிவெடுத்தான். ஒரு மனிதனின் மனதிலே ஈகோ தலை விரித்து ஆடும்போது அவன் என்ன செய்கிறான் என்ற நிதானமற்ற சூழலிலே செய்து விடுவான். அது முதல் சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனம் திரும்புவதற்கு அநேக நாளிகைகள் இருந்தது. ஆனாலும் 3 நாட்கள் இருந்தது. ஆனாலும் அவனுடைய குருட்டு தனமான எண்ணங்கள் அவன் இந்த தவற்றை செய்யும்படியாக அனுமதித்தது. அதனால் மூர்க்க வெறி கொள்ளும்போது மிக கவனமாய் நாம் இருக்க வேண்டும். தவறான காரியங்களை கண்டிப்பாக செய்து விடுவோம். 17ஆம் வசனத்திலே, புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே என்றால் வியாழக்கிழமை பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படியாக கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார்கள். பஸ்காவுக்கான நேரத்தையும் காலத்தையும் தேவனே குறிப்பிடுகிறார். 18 என் வேலை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உன் வீட்டிலே என் சீசரோடு பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இன்றும் தேவன் நமது மன வீட்டிலே நமக்காக மரிப்பதற்காக
நமக்காக பஸ்காவை அனுசரிக்க நம்மோடு இருக்கிறார். நமது வீடு, நாம் மனது அவருக்கு ஆயத்தமாய் இருக்கிறதா? சீஷர்கள் ஆயத்தம் பண்ணினார்கள். சுவிசேஷம் அறிவிப்பதற்கான சகல ஆயத்தத்தையும் மனிதர்கள் தான் செய்ய வேண்டும். பலியாக அவர் வருகிறார், மனிதர்கள் கிரியை செய்கிறார்கள். அவர் போஜனம் பண்ணும்போது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று அந்த சீனை டைரக்ட் பண்றார். அவர் சொல்ல சொல்ல காரியங்கள் நடந்தேறுகிறது. அவர்கள் மிகவும் துக்கப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து கிட்டத்தட்ட ஒரு வாரங்களாக நெருக்கமான காரியங்களை சீசரிடத்திலே பகிர்ந்து கொண்டே வருகிறார். ஏனெனில் இது மிக பயங்கரமான துக்கமான சீன். இதை அவர்கள் தாங்கிக் கொள்வதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்களை வெளிப்படுத்தி 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 தனது சீசர்களை ஆயத்தப்படுத்துகிறார். தே அண்டர்ஸ்டுட் ஜீசஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மரண படுக்கையிலே போராடி கொண்டிருக்கிற நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களை குறித்து மருத்துவர்கள் சொல்லும் காரியங்கள் எல்லாம் நமது அறிவு ஏற்றுக்கொள்ளும், ஆனால் நமது உணர்வு அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனாலும் கிறிஸ்து அவர்களை முழுமையாக ஆயத்தப்படுத்துவதற்காக மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கெட்ட காரியம் யார் மூலமாய் நடக்கிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று லூசிபரால் அவன் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான் என்பதை தேவன் சொல்லுகிறார். யூதாஸ் இத்தனை வருடம் ஆண்டவரோடு இருந்தும் உணர்வடையாதவனாய் இருந்தான். ரபி நானோ என்று அவன் கேட்கும்போது அவன் சரீரம் செயல்பட்டது, மனதோ உணரில்லாமல் இருந்தது. அநேக வேளையிலே நாமும் என்ன செய்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்து விடுவோம். பாவ காரியங்கள் அத்தனையும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இவைகளிலே ஒவ்வொன்றிலும் மிக அர்த்தமுள்ள கிரியையுள்ள சொற்கள் இருக்கிறது. கிறிஸ்து எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கிறார். நாம் வாங்கி புசித்து அவருடைய சரீரத்தோடே ஒப்புரவாகிறோம். நமக்குள்ளாக கிறிஸ்து வாழ்கிறார். மான்சீகம் மறைந்து கொண்டே போகிறது, கிறிஸ்து வளர்ந்து கொண்டே வருகிறார். அதை போல தேவன் பரிகார பாத்திர பலியாக வந்ததினாலே தனது பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்து இதிலே நீங்கள் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று சொல்லி பஸ்காவின் நாளிலே செய்யப்பட வேண்டியவைகள் எல்லாம் கிறிஸ்து தனக்கே செய்தார். தானே பிரதான ஆசாரியராகவும் தானே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவ ஆட்டுக்குட்டியாகவும் இருந்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஏனெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் செய்யும் பொருள் தேவ ஆட்டுக்குட்டியும் ஒருவரே. 29ஆம் வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே காத்து கொண்டிருக்கிறார். தமது சீசர்கள் எல்லாம், அதாவது நியாயத்தீர்ப்பு நாள் முடிந்த பின்பு தேவன் நம்மோடு கூட அமர்ந்திருந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா, அந்த காரியத்தை இங்கே வாக்குத்தத்தங்களாக கொடுக்கிறார். வேதனைகளும் துக்கமும் அவர்களை தொண்டையை அடைத்தாலும் திரும்பவும் நான் உங்களை சந்திப்பேன், நாம் எல்லோரும் இணைந்து இப்படி தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோகத்திலே உண்போம் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்து இப்பொழுது ஒலிவ மலைக்கு கடந்து போய்விட்டார். ஒலிவ மலையிலே நடக்கவிருக்கிற சம்பவங்களை எல்லாம் இங்கே முன் அறிவிக்கிறார். 31ஆம் வசனம், மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடர்லடைவீர்கள். அடுத்த சீன் டைரக்ஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிறார். அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன், தற்சமயத்திலே நடக்க போகிற சம்பவங்களையும் சொல்லி அதன் பின்பு வருங்காலங்களிலே நடக்கவிருக்கிற சம்பவங்களையும் தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லிக்கொண்டே வருகிறார். இவைகளெல்லாம் சீசர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டும். பிறருக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது மகிழ்ச்சியாக வரவேண்டிய கிறிஸ்து இவர்தான் என்பதை ஆணித்தரமாய் புரிந்து கொள்ளவும் உணர்வடைந்து பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் இவைகளெல்லாம் ஆழமாய் அமைந்தது. எல்லோரும் இடரலடைவீர்கள் என்று சொன்னார். பேதுருவோ மற்ற எல்லோரும் இடரலடைந்தாலும் நான் இடரலடைய மாட்டேன் என்று சுய ஆவிக்குரிய பெருமையிலே இருந்தார். சுய பலத்தால் கிறிஸ்துவுக்காக நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 3 முறை அவன் மறுதலிப்பது கம்ப்ளீட்லி ரெஃப்யூசிங் ஜீசஸ், முழுவதுமாக தேவனை மறுதலித்து விட்டான் என்று அர்த்தம். 3 சாட்சிகள் என்பது மிகப்பெரிய ஸ்ட்ராங் விட்னஸாக அமையும். இது ஒரு விதமான மன போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சீசர்களுக்கு. அவர்களுடைய அறிவு கிறிஸ்துவின் சகல காரியங்களை ஏற்றுக்கொள்கிறது, மனதோ ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதனால் அவர்கள் இல்லை இல்லை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று பேதலித்து பேசுகிற வார்த்தைகள் தான் இவைகள் எல்லாம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அல்லவா? ஆதலால் இவைகளிலே மறுத்து பேசாமல் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மனிதருடைய பலவீனங்களுக்கு மத்தியிலே தேவன் அற்புதமாய் கிரியைகளை செய்கிறார் என்பதை நிலைநாட்டுவதற்காக இவைகளெல்லாம் முன்குறித்து அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்பொழுது ஒலிவ மலையிலே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடம் தான் கெத்செமனே தோட்டம். அந்த தோட்டத்திலே ஜெபிக்க ஆயத்தமாகிறார். இது ஒருவேளை வழக்கமாக அவர்கள் வருகிற இடமாய் இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்காக பிரத்யேகமாக அது பராமரிக்கப்பட்ட தோட்டமாக இருக்க வேண்டும். ஒலிவ மலை என்பது அங்கே இருக்கக்கூடிய ஒலிவ மரங்களிலிருந்து விதைகள் நசுக்கி எண்ணெய் பிழிந்தெடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவானவர் ஜீவ ஒளியாகவும் அபிஷேகமாகவும் மேசியா என்ற அபிஷேகமாகவும் வந்தபடினாலே ஒலிவ மலையின் பயன்பாடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒளி கொடுக்கும்படியாக பிழிந்து எடுக்கப்பட்டார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆதலால் பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் சரீரத்திலே பிழிந்து எடுக்கப்பட்டார். கிறிஸ்துவின் ஒவ்வொரு பாடுகளும் அர்ப்பணிப்பும் மரணம் வரைக்கும் அவர்களுடைய யூதர்களின் கொண்டாட்டம் பலி செலுத்தப்படுவதை கிறிஸ்து சிலுவையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் செலுத்தி கொண்டு வருகிறார். பரிபூர்ண பலியை தமது சரீரத்திலே அவர் செய்து முடித்தார். மீண்டும் 36ஆம் வசனத்திலே அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீனையும் கிறிஸ்து நடத்தி காட்டுகிறார். பேதுருவையும் செபுதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு அங்கே இங்கே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் நின்று கொண்டிருக்கிற இடத்திலே இங்கே நீங்கள் இருங்கள் என்று சொல்லி நாங்கள் அங்கே செல்லுகிறோம் என்று சொல்லி கண்ணுக்கு எட்டின தூரம் அளவுக்கும் அவர்கள் சென்றார்கள். இப்படி கண்ணுக்கு எட்டின தூரம் அளவுக்கும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட வச்சுக்கலாம். மலை உச்சியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படி தூரமா பார்க்க முடியும். அந்த இடத்திலே பேதுருவையும் யோவான் யாக்கோப்பையும் விட்டு இன்னும் சற்று அப்புறம் இயேசு கிறிஸ்துவானவர் சென்று முகங்குப்புற விழுந்து ஜெபம் செய்கிறார். ஒருவேளை அவருடைய சத்தமான ஜெபங்கள் இவர்கள் காதுகளிலே கேட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் 100% மனிதனாய் இருந்தபடினாலே மனிதனை போல ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். நமது வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட ஒரு போராட்டமான சூழலிலும் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது நம் மனதிலே சமாதானம் குடிகொள்ளும், சவால்களை மேற்கொள்ளும் தைரியம் உண்டாகும். நம் விருப்பம் போல அந்த சவால்களை வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ நாம் நிலை குலைந்து போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். துக்க நேரத்திலே நோய் மரண படுக்கையிலே நம்மோடு கூட யாராவது இருப்பதை நாம் விரும்புவோம். கிறிஸ்துவும் மனிதனாய் இருந்தபடினாலே அவரும் அப்படியே விரும்புகிறார். 45 இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று சொன்னார். காட்டி கொடுக்கிறவன் வந்துவிட்டார் என்று சொல்லிவிட்டார். அவர் ஒவ்வொரு சீனையும் சொல்ல சொல்ல நடந்து கொண்டிருக்கிறது. பிரதான ஆசாரியர் மூப்பர்களும் தங்கள் வேலையாட்களை அனுப்பி கிறிஸ்துவை பிடிப்பித்தார்கள். தேவன் தமது அன்பை வெளிப்படுத்த வந்தார். யூதாஸ்காரியர் தனது அன்பினாலே கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். யூதாஸ்காரியர் லூசிபருக்கு முன் அடையாளமாயிருக்கிறான். அவனும் தேவ சமூகத்திலே இருந்தவன் என்பதனாலே கிறிஸ்து அவனை சிநேகிதனே என்று அழைக்கிறார். பேதருக்கு சுய ஆவிக்குரிய பெருமை இருந்தது. இப்பொழுது மாமிச புயபலத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் வேலைக்காரனுடைய காதை வெட்டுகிறான். 12 லேகியோன் என்றால் 12 சேனைகளின் கூட்டத்தை தேவன் அனுப்புவார். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூத சேனைகளை அனுப்புவாராம். அவ்வளவு சேனையும் வரும் என்று அர்த்தம். ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் நடக்கிறது என்று கிறிஸ்து சொல்லுகிறார். அதை நிரூபிப்பதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், நான் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் பேசிக்கொண்டுதான் இருந்தேன். அப்பொழுது ஏன் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை? ஆனால் எழுதியிருக்கிறபடி நடக்க வேண்டும் என்பதை என்ன அனுமதி தான் இவைகளெல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவது போல 54, 55, 56 வசனங்கள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் காய்பா வீட்டிலே விசாரணை கைதியாக நிற்கிறார். பொய் சாட்சி தேடுகிறார்கள். சாட்சிகள் ஒவ்வொவில்லை. கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்றால் ஸ்ட்ராங் விட்னஸ் வேண்டும். அதற்கான பொல்லாப்பு அவர் மேல் விழ வேண்டும். ஆதலால் பிரதான ஆசாரியனே கிறிஸ்துதானே என்று கேட்கிறான். தேவன் மேலே ஆணையிட்டபடினாலே அவர் நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். இந்த தருணத்தை பிரதான ஆசாரியர் பயன்படுத்தி கொண்டு தனது ஆடையை கிழித்து அனைத்து சங்க மக்களுக்கு மத்தியில தானே அப்ரூவராகி தானே சாட்சியாக மாறிவிடுகிறார். பிரதான ஆசாரின் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்வது என்பது மிக பொல்லாப்பான காரியம். இந்த தருணத்தை பயன்படுத்தி சனகரிப் என்ற சங்கத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார்கள். இப்பொழுதிருந்து கிறிஸ்துவை சரீரத்திலே அவமானப்படுத்த தொடங்கினார்கள். ஹியூமிலியேஷன் இன் பொசிஷன், ஹியூமிலியேஷன் இன் அத்தாரிட்டி. உம்மை அடித்தவன் யார் என்று ஞானதிசினால் சொல்லும் என்று சவாலிட்டார்கள். இந்த சீனை பார்த்தவனே பேதுருக்கு பயம் வந்துவிட்டது. மனதிலே பயம் குடிகொண்டிருந்தபடினாலே அவன் 3 முறை வேலைக்காரர்கள் சொல்வதையும் அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதை கேட்டு பயந்து நடுங்கி மறுதளித்தான். என்கொயரிலாம் நடக்கல,
கூட்டத்துக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறத கேட்டே பயந்தான். அந்த அளவுக்கு மனதிலே பயம் அவனை மூடிக்கொண்டது. அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றாலும் நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய உதவி ஒத்தாசை தான் நம்மை ரட்சிக்கும். கிறிஸ்துவின் உதவி வேண்டும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டு மனம் கசந்து அழுதான். பிற்காலங்களிலே அவனுடைய நிருபங்களிலே கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து ஆழமான சத்தியங்களை எழுதுகிறான். இந்த மனம் கசந்து அழுதுதான் மனம் திரும்புதல். கிறிஸ்துவே, நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தான். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நாம் பிறந்த குழந்தை அல்ல, உங்களுக்காக எனக்காக மரித்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். உங்களுக்காக எனக்காக நம்பிக்கை தரக்கூடிய உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். மனம் திரும்புதலாலே அவருக்கான இடத்தை ஆயத்தப்படுத்துவோம். நமது சுயம் சாகவும் கிறிஸ்து நம்மிலே வாழ்வதற்கும் இடம் கொடுப்போம். ஆமேன்.